தந்தருளும் கீர்த்தியே இல்லாத எந்தை பெருமானே. Guest of honor of today's function, Thiru Shripal IPS, the Chairman, Research Foundation for Jainology, Chennai. A renowned scholar, Sri Shripal is an alumnus of Lailo College. His contribution has been copious in the study of Jainism and in its propagation. His foundation has successfully created the Department of Jain Vidyashram for igniting the young minds in the Jain way of life. It has also published many publications such as Jain inscriptions in Tamil Nadu, aspects of Jain philosophy, etc. He is also the retired Director General Police of Tamil Nadu, during which he was given prestigious awards and accolades. Moreover, he is also an author, writer, orator, and an enthusiast sportsman. We extend a warm welcome to Sri Shripal, as well as of Paramatma. Shraman Bhagwan Mahavir. Bolo Shri Mahavir Swami ki. And others, they don't have knowledge. So we thought this occasion we will focus on Jainism in ancient Tamil Nadu. That is என்னுடைய குருவாக ஏற்றிருக்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களே, எப்படியும் நடத்த வேண்டும், சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல நாட்களாக கடுமையாக உழைத்து இந்த விழாவை நிறைவேற்றியிருக்கிற அன்பிற்குரிய கௌதம் அவர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். சமணர்கள் 4 பரப்பளவில் பெரிய தொண்டை ஆற்றிருக்கிறார்கள். காப்பியங்கள், இலக்கணங்கள், காப்பிய உரை, நீதி நூல்கள். முதல் இலக்கணம் தொல்காப்பியம், முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், முதல் நீதி நூல் திருக்குறள், 3ம் சமணர்களால் இயற்றப்பட்டது என்று இன்றைக்கு அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமில்லை, கிமு 3ஆம் நூற்றாண்டில் 79 கல்வெட்டுக்கள், சைன கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் 100% படிப்பறிவு இருந்திருக்கிறது. அதனாலே பள்ளிக்கூடம் என்ற சொல்லே சமணர்கள் தந்த கொடை என்று இன்றைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமில்லை, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே கடலூர் மாவட்டத்தில் வஜ்ரநந்தி என்ற ஜெயின முனிவர் திரமிழ சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தோற்றுவித்தார். அந்த திரமிழம் என்ற அந்த சொல்தான் இன்றைக்கு திராவிடம் என்று மறி இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலே எல்லா வகையிலும் பல நன்மைகளை செய்த இந்த சமண மதத்தை சார்ந்தவர்கள் இருமாப்புடன் வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்படி நடத்துகிற பொழுது அகம் புறம் என்றிருந்த தமிழ் இலக்கியத்தை அறம் பொருள் இன்பம் என்று வடிவம் மாற்றிய பெருமையும் சமணர்களுக்கு உண்டு. அதனுடைய பொருள் என்ன? பெறுகின்ற பொருளும் உருகின்ற இன்பமும் அறவழியில் வருவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ஆகவே இன்றைக்கு பிரதமானி யோகம், சரணானி யோகம், கரணானி யோகம், திரவியானி யோகம் என்று 4 வேத நூல்களை ஜெயின முனிவர்கள் சொல்லுவார்கள். அதில் கரணானி யோகத்திலே நீங்கள் ஆழ்ந்து படிப்பீர்களே ஆனால் இன்றைக்கு வருகிற எல்லா கணித ஃபார்முலி அதில் இருக்கின்றது என்று நான் கூற விரும்புகிறேன். அதனால் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நன்றாக ஜெயினத்திலே ஆழ்ந்து படிப்பவர்கள்
ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுத வேண்டும். அப்படி எழுதி கொண்டு வந்தால் ஒரு வருடத்தில் 300 பக்கம் வரும். ஆழ்ந்து சிறந்த புத்தகம் எழுதினால் கட்டாயம் அவர்கள் நோபல் பரிசு பெறுவார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஜெயினாலஜி டிபார்ட்மெண்ட் பல்கலைக்கழகத்திலே செயலாற்றி வருகிறது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அவரிடத்திலே போய் பேசி 50 லட்சம் ரூபாய் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அவர் கொடுத்தார். ஜெயினம் 3 தூண்களிலே மீது நிற்கிறது. அஹிம்சை, அநேகாந்தம், அபரிகிரகம். அஹிம்சை என்பதை தான் திருக்குறள் அறவினை யாதரின் கொல்லாமை, கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்று சொல்லுகிறது. இதே ரொமைன் ரோலன் என்ற தத்துவத்தில் சொல்லுவார், தி ஏன்ஷியன்ட் ஜெயின் ரிஷிஸ் who innovated the concept of ahimsa, the midst of a climate of ahimsa, are greater innovators than Newton and greater warriors than Wellington என்று குறிப்பிடுவார். பெர்னாட் ஷா இங்கிலாந்திலே வாழ்ந்தாலும் அவர் காய்கறி உணவை உண்ணுவராக இருந்தார். ஏன் வெஜிடேரியனாக இருக்கிறீர்கள் என்று அவரை அணுகி கேட்டபோது அவர் சொன்னார், ஐ டு நாட் வாண்ட் மை ஸ்டமக் டு பி தி கிரேவ்யார்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்று குறிப்பிட்டார். ஆகவே ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னார், உலகத்திலே வாழ்கிற மக்கள் அனைவரும் வெஜிடேரியனாக மாறாவிட்டால் 3ஆம் உலக யுத்தத்தை தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அநேகாந்தம் என்றால் என்ன? ஒரு உண்மை 7 கோணங்களிலே காண வேண்டும். வார்த்தைகள் பலகீனமானவை. நாம் பொதுவாக சொல்கிறோம் வாழைப்பழம் இனிக்கிறது, மாம்பழம் இனிக்கிறது என்று. வாழைப்பழ இனிப்பும் மாம்பழ இனிப்பும் வெவ்வேறு. உண்டு பார்த்து அனுபவித்து தான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அதனாலே அநேகாந்த தத்துவத்தின்படி ஜெயினம் சொல்லுகிறது, எல்லா மதங்களும் முழுமையான ஆன்மீக அனுபவத்தை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதை நிராகரிக்கவும் கூடாது, ஏளனம் செய்யக்கூடாது. மதச்சார்பின்மை என்ற தத்துவத்தை வலியுறுத்தது அநேகாந்தமாகும். அதே போல பஞ்ச நமஸ்காரத்தை எடுத்தீங்கன்னா ஓம் நமோ அரகந்தானம், ஓம் நமோ சித்தானம், ஓம் நமோ ஆயிரியானம், ஓம் நமோ ஓஜ்ஜாயானம், ஓம் நமோ லோயே சவசாகுனம். எந்த இடத்திலும் ஓம் நமோ ஜெயின சவசாகுனம் என்று வரவில்லை. எல்லா ஆச்சாரியர்களுக்கும் வணக்கம், எல்லா சாதுக்களுக்கும் வணக்கம், எல்லா உபாத்தியாயர்களுக்கும் வணக்கம் என்று தான் வருகிறது. அதனாலே மதச்சார்பின்மை அங்கே தெரிகிறது. பரிமித்த பரிகிரகம் என்றால் மிகுப்பொருள் விரும்பாமை, சமதர்மம். அதனாலே சமணம் இஸ் ஈக்குவல் டு மதச்சார்பின்மை ப்ளஸ் ஜனநாயகம் ப்ளஸ் சமதர்மம். அதுதான் ஜெயினம். எப்படி ஜனநாயகம்? எந்த ஸ்லோகத்தை எடுத்தீங்கன்னாலும் சமம் கரோத்தின்னு வரும். பக்தாமரம் 10வது ஸ்லோகத்தை எடுத்துங்க, பூத்தியாசம் எய்கன் ஆத்ம சமம் கரோத்தி. உன்னை வணங்குகிறேன், உனக்கு சமமாக என்னை மாற்ற வேண்டும். உலகத்தை படைத்த ஆண்டவன் இல்லை. உன்னுடைய ஆன்மாவில் சேர்ந்திருக்கிற வினை அழுக்குகள் அனைத்தையும் விலக்கி விட்டீர்களே, ஆனால் நீங்களும் தெய்வத்தன்மையை பெறலாம் என்பதுதான் ஜெயினம். அதனாலே தீதும் நன்றும் பிறர் தரவாரா, உங்களுடைய முயற்சியால் நீங்கள் பலனை அடைய வேண்டும். மகாவீரர் ரிஷபதீர்த்தங்கர் ரிஷபதீர்த்த மகன் பரத சக்கரவர்த்தி, பரத சக்கரவர்த்தியின் மகன் மரீச்சி குமாரர். அவர்தான் 24வது தீர்த்தங்கர் மகாவீரராக பிறந்திருக்கிறார். ஏன் இவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்டுகளாயிற்று? கடுமையான ரிஷபதீர்த்தங்கர் தவநெறியை பின்பற்ற முடியாமல் மற்ற மார்க்கங்களை அவர் உருவாக்கியதால் பல பிறவிகளே உழன்று பிறந்து கடைசியிலே தீர்த்தங்கராக உருவாகியிருக்கிறார். அதனாலே இல்லறத்திலே வாழ்பவர்கள் நல்ல நம்பிக்கை, நல்ல ஞானம், நல்ல ஒழுக்கம், மும்மணி ரத்னத்திரயம் பின்பற்ற வேண்டும். நல்ல ஞானம் என்று ஜெயினம் சொல்வதை அத்வைதம் அவித்யா என்று எடுத்துக்கொண்டது. எப்படி நீங்கள் மோட்சமடையலாம்? அவித்யா நீங்கினால் மோட்சமடையலாம். அதான் அத்வைதம். விசிஷ்டாத்வைதம், வைணவம், துவைத்தம் இரண்டும் என்ன சொல்லுகிறது? சரண்டர், சரணாகதி, பிரவர்த்தி மார்க்கம். சரணாகதி எப்பொழுது வரும்? நம்பிக்கை இருந்தால். நல்ல நம்பிக்கை இருந்தால் சரணாகதி வரும். புத்தம் என்ன சொல்வது? அஷ்டாங்க மார்க்கம். அஷ்டாங்க மார்க்கம் தான் நல்ல ஒழுக்கம். எனவே அவர்கள் ஜெயினம் சொல்லுகிற நல்ல நம்பிக்கை, நல்ல ஞானம், நல்ல ஒழுக்கம் மூன்றையும் தனித்தனியாக பிரித்து பெரிய தத்துவ மாளிகையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். முழுமையாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற புதுமைகள் அத்தனையும் கொண்டிருக்கிற ஜெயின மதம்